வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சன பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோ நம்மளதை பார்த்தவங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ நேற்று வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் மேலே கன்னியாகும், கீழே பிரேக் பண்ணால் கீழே டெம்பரரியாக வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிஃப்டியோட டே சார்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டோஜி அப்படின்னாலே அது வந்து இன்டெசிஷன். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இன்டெசிஷனில் பிறந்துட்டுருக்கு. டோஜி வந்தாலே எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ரூல், ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும். இதுதான். ஸோ இங்கே ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும், லோ பிரேக் பண்ணிச்சுன்னா டெம்பரவரியாக கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 1 ஹவரில் இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாருங்கள் 24,541. இந்த லெவல் 24,417 தான் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது கீழே பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 366. ஸோ ஓவரால் இங்கேருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ சப்போர்ட்டு இங்கேருந்தும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், அல்லது இங்கே வந்து பிரேக் அவுட்டு ஆகாமல் ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் ஆனிச்சுன்னா மேலே போகணும், பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். சிபிஆரில் செக் பண்ணுவோம். சிபிஆரை பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ வெரி நேரோ சிபிஆராக வந்துட்டுருக்கு. வெரி நேரோ சிபிஆர் அப்படின்னாலே ஒரு ரேஞ்சை உடச்சிச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஹையை உடச்சிச்சின்னா மேலே, இந்த லோ உடச்சிச்சின்னா கீழே, இந்த ஹை கூட R1 இருக்குது, லோ கூட பாருங்கள் S1 இருக்குது. ஸோ அப்படின்னா வெரி நேரோ சிபிஆர்னாலே ஒன்ஸ் ஒருவேளை R1 தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா R2 R3 மேலே போகும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம் பையிங்கில். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது அப்படியே S2 S3 கீழே வரலாம். ஸோ வெரி நேரோ சிபிஆர் அப்படிங்கிறதுனால அந்த ரேஞ்சு ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆகணும். எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சு நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இந்த ஹையும் தாண்டி சப்போர்ட் எடுத்து நல்லா புல்லிஷ் கொடுத்துருக்கு. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே ரேஞ்சை வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த ரேஞ்சு வந்து ஹையை நம்ம செக் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. 54,467 அந்த ரேஞ்சு தான். ஸோ ஒருவேளை கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த ரேஞ்சு 52,216 இந்த ரேஞ்சு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணதுன்னா மேலே, கீழே பிரேக் பண்ணதுன்னா ஸோ இந்த ரேஞ்சு வந்து அடுத்த ரேஞ்சாக வந்து இருந்துகிட்ருக்கு. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் டைரெக்டாக அங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுருக்கு. அதையும் தாண்டி சப்போர்ட் எடுக்குதுன்னா மேலே போயிடும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 52,909, அதையும் தாண்டதுன்னா அடுத்து 52,655, அதையும் தாண்டினா 52,216 அடுத்தடுத்த ரேஞ்சு. சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, ரெண்டும் புல்லிஷ். ஸோ சிம்பிளாக சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணணும். மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2. ஒருவேளை R1லேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம உடனே செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா S2 அப்படின்னு போகலாம். S1லேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம் புல்லிஷ் அப்படிங்கிறதுனால. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து புல்லிஷில் இருக்குது. அது கூட நிஃப்டியும் சேர்ந்து அந்த பிரேக் அவுட்டை, நிஃப்டி அந்த டோஜியோட பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் வந்து மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓவரால் புல்லிஷில் இருக்க மாதிரி தோணுது. பட் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ ரெண்டும் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட உங்களை ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிச்சு செக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.